ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஐஷு. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா சீக்ரெட் வேலி ரீட்ரீட்ன்ற ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் நெய்பர்ஸோட. அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா அண்ட் எங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஏஜ் குரூப்புக்கு என்ஜாய் பண்ண போனால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு டே என்ஜாய் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் ட்ரை பண்ணலாம். நாங்கள் டைரெக்டாக வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு குழந்தைங்களுக்கும் ஊட்டணும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ரீயாகிடலான்ட்டு போனோம். போய் நல்லா ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு. சிம்பிளாக ஒரு இட்லி, பொங்கல், வடை அந்த மாதிரி டைப் எக் கொடுக்குறாங்க. ஸோ சாப்பிட்டு அப்படியே நாங்கள் லேக் சைடு போய்ட்டோம். லேக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த சைடு என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு போனோம். நிறைய ஃபிக் ட்ரீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. ஃபிக்ஸ் எல்லாம் விட்டுட்டா நிறையா அழகாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு ஃபிக்ஸ் ட்ரீ எல்லாம் எப்படி இருக்குது அதில் ஒன்று சாப்பிட்டு கூட பார்த்தோம் அவங்ககிட்ட கேட்டுட்டு. அப்புறம் வந்துட்டு அப்படி லேக் சைட் போனால் கயாக்கிங், போட்டிங் எல்லாம் இருந்துச்சு ஆப்ஷன்ஸ். பட் கிட்ஸை வச்சுட்டு நாங்கள் ட்ரை பண்ண முடியாது. ஸோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணல. அப்படியே நடந்துகிட்டே கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டோம். ஒரு கதை பேசிட்டு, நெய்பர் வந்தாலே நம்ம வந்து நிறைய கதை பேசுவோம்ல. அந்த என் கிட்ஸ் இப்படி இருந்தால் அவங்க கிட்ட இப்படி இருக்குது, இவன் வந்து இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி. அப்புறம் டைரெக்டாக நாங்கள் வந்து கேம்ஸ் ஏரியாவுக்கு போயிட்டோம். அப்புறம் கிட்ஸ் வந்துட்டு அங்கேருந்த கிட்ஸ் கூட என் கிட் வந்துட்டு அங்கே இருந்த பசங்க கூடலாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஒரே ஃபன் தான், அவனுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சுன்னு பார்த்துட்டு நிறைய பேர் இருக்காங்க விளையாடுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் அவனை விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் அங்கே விட்டுட்டு நாங்கள் வந்து இன்டோர் ஏரியா விளையாட போயிட்டோம். ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம், அதாவது அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட்ஸ் 2 பேரும், நானும் எங்கள் நெய்பர் இன்னும் 2 பேர் சேர்ந்துக்கிட்டோம். அப்படி குரூப்பை சேர்ந்து விளையாட போயிட்டோம். ஸோ கிட்ஸ் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்டே விட்டுட்டு நாங்கள் விளையாட போயிட்டோம். அப்புறம் அவங்களும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜாயின் ஆகிட்டாங்க. அங்கே வந்து செஸ்ஸு, கேரமெல்லாம் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து நாங்கள் டைரெக்டாக ஸ்விம்மிங் பூல் போயிட்டோம். ஸ்விம்மிங் பூல் வந்து ஒரு 11:30 to 12 ஏரியானா அப்போ தான் கொஞ்சம் சம்மர், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சன் வந்துச்சு அப்போ தான். ஸோ அந்த டைம் போய் விளையாட போனால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்ற மாதிரி போனோம். அங்கே போனால் கிட்ஸுக்கு தனியாக ஒரு ஸ்விம்மிங் பூல் குட்டியாக இருந்துச்சு. அவனோட ஹைட்டுக்கு அளவாக இருந்துச்சு. அவனுக்கு ஒரே குஷி. தண்ணியை பார்த்ததுமே ரொம்ப ஜாலியாகிடுச்சு அவனுக்கு. ஒரே அங்கேருந்து வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. பால் அண்ட் என்னமோ இருந்துச்சு, அதை வச்சு விளையாடிட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு ரொம்ப குஷியாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து விளையாட போகலான்னு நினச்சோம். பட் அதுக்குள்ளே அங்கே நிறைய பேர் வந்தனால அதுக்கப்புறம் இவனுமே ரொம்ப ஜில்லுன்னு ஆகிட்டான்ட்டு இவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சோமேன்ட்டு இவனுக்கு போய் நாங்கள் சாப்பாடு ஊட்டணுன்னு டேரெக்டாக டைனிங் போயிட்டோம். டைனிங் போய் சாப்பிட்டோம். நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வந்து நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஜிப்லைன் வந்து அரௌண்ட் 4 o'clock நாங்கள் போனோம். போயிட்டு 4 o'clock வந்து ஜிப்லைன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ ஒரே பயம். அந்த பெல்ட் வந்து கொஞ்சம் அளவாக தான், 3 பெல்ட்ஸோ 4 பெல்ட்ஸ் தான் இருந்துச்சு. எல்லாம் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. லைன் நின்று ஃபஸ்ட் டைம் அது விழுந்துருமோ பயம். அப்படியே போகிறப்ப ஏதாச்சும் கழண்டு விழுந்தா எங்கே விழுவோம், மரத்தில் விழுவும், விழுவோமா இல்லை வெளியே போய் விழுந்துருமோமா, ஏதாச்சும் அடிபட்டுருமோன்ற பயம். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு படபடப்பாக இருந்துச்சு போகிறப்போ. அதுக்கப்புறம் ஜாலியாகிடுச்சு. அங்கே போய் எண்டாகிறப்போ அங்கே அவங்க ஒரு பெட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த ஜிப்லைன் வந்து ட்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு 1 day ரெசார்ட்டை மாதிரி பிளான் பண்ணி போய் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜிப்லைன் வந்துட்டு ஃபஸ்ட் டைம்ன்றனால அது எத்தனை டைம் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் கொண்டு போய் அங்கே லாஸ்ட் வரைக்கும் எண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நம்ம பெல்ட் எடுத்துகிட்டு வரணும். அங்கேருந்து நடந்து வந்து பெல்ட்டு கொடுத்துட்டு திருப்பி எகெயின் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். எவ்வளோ டைம் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த டைமிங்குள்ளே நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 3 to 4 டைம்ஸ் ட்ரை பண்ணோம். அங்கே அது கழட்டுறதுக்கே நேரம் ஆகிடுது. அதனால 3 to 4 டைம்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணி ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் போகிறப்ப கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து ஜாலியாகிடுச்சு. எங்கேயோ தூங்கிட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. தென் வந்து ரெயின் டான்ஸ் வேறு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ ரெயின் டான்ஸ் வேறு போகணுமே அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி போய் அதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என் பையன் வேறு அழுக ஆரம்பிச்சுக்கிட்டான். அந்த கிட்ஸ் இருந்தாலே இதுதானே ஒரு பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு டைமில் தூக்கம் வந்துடும். அதனால் அதுக்கு அவனுக்கு ஊட்டுறதே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஊட்டி முடித்து பார்த்தா நாங்கள் இது விளையாட போனதே ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு தான் போக முடியும் குழந்தைங்க. அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். நீங்கள் வரப்போ ஃபேமிலியோடு பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட குழந்தைய கூப்பிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்படி ரெயின் டான்ஸ் ஆரம்பித்ததும் நான் இவன் வந்து தண்ணி பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாயிடும். ஆனால் இங்கே வரப்போ ஒரு 2-3 செட் ட்ரெஸ்ஸும் கூட எடுத்துக்கோங்க. ஈவன் 1 day ட்ரிப்பாக இருந்தாலும் ட்ரெஸ் வந்து ஒரு 2-3 செட் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கே தண்ணி நனைஞ்சாலும் எக்ஸ்ட்ரா மாற்றுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்.
அங்கே உள்ளே போகிறதுக்கு பயம். ஆனால் வெளியே வந்துட்டு திருப்பி நானும் கூட வரணுன்ற ஒரே அடம் பிடிச்சி விளையாடி நிறைய கிட்ஸ் விளையாடிட்டு இருந்தால் அவனுக்கு ஒரே ஆசை ஆகிடுச்சு. போய் விளையாட போயிட்டான். ரெயின் டான்ஸ் வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 1/2 to 1 hour வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கொஞ்சம் அது வந்து அந்த சைடே ஒரு சின்ன பூல் மாதிரி ஆயிடுது. நிறைய தண்ணி வந்து தேங்கி நின்றுக்குது. ஸோ அதில் விளையாடுறதுக்கே அவங்களுக்குலாம் நல்லா அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு சுற்றிட்டு, என் பையன் 3 இயர்ஸ்னால அவனுக்கு உள்ளே போகிறதுக்கும் பயம், வெளியே வர்றதுக்கும் பயம். அது சும்மா அங்கே போய் நினச்சிட்டு ஓடி வந்துட்டுருந்தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி ஜம்ப் பண்ணி அது வேறு சாங்ஸ் வந்து நம்ம கேட்குற சாங்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. அங்கே ஒருத்தவங்க வந்து நிற்பாங்க. அவங்க கேட்டு சொன்னால் ஹிந்தி சாங்ஸும் ப்ளே பண்ணுவாங்க, மேபி தமிழ் வேணாலும் ப்ளே பண்ணுவாங்க. நம்ம வந்து கேட்டோம்னா தமிழும் ப்ளே பண்ணுவாங்க, இல்லைன்னா மிக்ஸ் கூட பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஜாலியாக விளையாடலாம். ஈவன் இது நாட் ஃபார் கிட்ஸ், நம்மளும் போய் விளையாடலாம். ஆனால் நான் மட்டும் போனேன், என் ஹஸ்பண்ட் வரமாட்டேன் அப்படின்ட்டாரு ஆல்ரெடி. ஏன்னா ட்ரெஸ் இல்லை, ட்ரெஸ்ஸு நாங்கள் பிளான் பண்ணாமல் போயிட்டோம். ஒன்லி 2 ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு போனோம். இன்னொரு செட் எடுத்துகிட்டு போயிருந்தால் மேபி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஸ்விம்மிங் பூலில் போனப்போ எங்களுக்கு ட்ரெஸ் நினச்சி போச்சு. ஸோ அதை வந்துட்டு இங்கே வந்து ரூம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஏரியா இருக்குது. ரூம்ஸ் ரொம்ப வேணும்னு நம்ம தனியாக வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. மேபி அந்த ஃபீடிங் பண்ணுற பேபிஸை கூட்டிகிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணுறதுக்கு ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு அவங்க என் நெய்பர் வந்து அங்கே எங்கேயோ போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபீட் பண்ணுற போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைம் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. என் பையனும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ரொம்ப நேரம் தண்ணியில் நனைய விட்டால் எங்கே சளி பிடிச்சிருமான்னு எனக்கு தான் ஒரே பயம். பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு அங்கே ஊஞ்சலில் இருக்குது, அதில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டால் தலையை அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டோம். என் தலையும் காய வச்சு அவனையும் காய வச்சு. பட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் லாஸ்ட் கொஞ்சம் தண்ணியில் விளையாண்டு தானே எனக்கு பயமாயிடுச்சு. அப்புறம் அவ்வளோதாங்க, அரௌண்ட் ஒரு 5:30 to 6 ஆக டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அப்படியே வந்துட்டோம். அட்லாஸ்ட் இந்த ஃபிக் ட்ரீஸை வந்து பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஃபிக் ட்ரீஸு இங்கே இருக்கிறது. அதனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி போகணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அங்கே பார்க்கிங்க்கெல்லாம் நல்லா நிறைய